ஐயோ 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 ஐயோ. என் புருஷனை காணோன்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தா இவங்க எனக்கு தாலிய கட்டிட்டு இவகிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்களா? ஏய், இத கேட்க யாருமே இல்லையா? ஏங்க ஏங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க? நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க பொண்டாட்டி அங்க வீட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. நீங்க என்னமோ இவளை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கா ஏன் கழுத்துல தாலிய கட்டினீங்க? இங்க பாரு விஜய், மரியாதையா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு. என்னது, நான் போகவா? ஓஹோ, என்ன போக சொல்லிட்டு நீங்க இவ கூட என்ன குடும்பம் நடத்த போறீங்களா? ஏன் விஜய் இப்படி அசிங்கமா பேசுற? நீங்க தாமா அசிங்கமா நடந்துக்கிறீங்க. ஏன் புருஷன் உங்க பொண்ணு தேடி வந்தா அவரை அனுப்பி விடாம உங்க பொண்ணை விட்டு பேச சொல்லிட்டு இருக்கீங்களா? எந்த தாயாவது இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செய்வாளா? அடிங்க அடிங்க, என்னைய அடிச்சு கொல்லுங்க. உங்க கையாலே என்னைய கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவ கூட நீங்க சந்தோஷமா வாழுங்க. உங்களுக்கு இவதான் வேணும்னா என்ன எங்க தொட்டிய? ஏன் மச்சான் என்னோட தப்பு பண்ணிய? ஏய், நான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி இங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லி எல்லார் முன்னாடியும் நீ அசிங்கப்படுத்தாத. ஐயோ ஐயோ ஐயோ, என் கழுத்துல தாலிய கட்டிவிட்டு இப்படி ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றீங்களே. கடவுளே, உங்களுக்கு கண்ணு இல்லையா? என் வாழ்க்கை இப்படி நாதியத்து போய் கிடக்குதே. இந்த பாரு விஜய், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் சரியான கோபத்துல இருக்கேன். வேண்டாம். நான் ஏங்க உங்களை விட்டு போகணும்? என் உசுரே போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஏ பிருந்தா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் தானே? உங்க முன்னாடி தானே இவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி அடுத்தவ புருஷன் கூட நின்னு பேசிட்டு இருக்கியே. ஏன் பிருந்தா, அக்கா அக்கான்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லிட்டு இப்ப அக்கா வாழ்க்கையே பங்கு போட்டுக்க நினைக்கிறியே? உனக்கே இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ஏய் விஜய், ஏடி பேசுற நீ? ஏன்பா அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு நீ இங்க வந்து நிக்கிறது பெரிய தப்பு. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு கிளம்பு. இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத. இவரு வரதா இருந்தாலும் இவ ரெண்டு பேரும் விட மாட்டாங்க போலயே. இங்க பாரு விஜய், வார்த்தையை அளந்து பேசு. நாங்க ஒண்ணு இவரை வர சொல்லல, அவராதான் வந்து பேசிட்டு இருக்காரு. நாங்க அவரை போகதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் தெரியாம நீ இப்படி பேசுறது தப்பு விஜய். ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். ஓ, என்ன விடவாமா நீங்க நொந்து போயிருக்கீங்க? உங்களுக்கு என்னமா, நாளைக்கே நீங்க வேற மாப்பிளைய பார்த்து உங்க பொண்ணு நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. ஆனா ஏன் நிலைமைய பாருங்க. இவ பண்ண தப்புக்கு ஊருக்கே தெரிய தாலி கட்டி இருக்காமா. இனி இவர் என் கூட வாழலன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க குடும்பத்துக்கு பயந்து நான் ஆத்துலயே குளத்திலேயே விழுந்துதான் சாவணும். போதுமா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்பு. என் பொண்ணு ஒண்ணு யார் வாழ்க்கையும் பங்கு போட்டுக்க நினைக்கிற. நான் அவளை அப்படி வளர்க்கவும் இல்ல. ஓ, ஏங்க வாங்க போவோம் நம்ம வீட்டுக்கு. போங்க. பாருங்க வரமாட்டாங்க. அவரைத்தான் நீங்க சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கீங்களே. இந்த வீடே கெதின்னு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தமா? அந்த அளவுக்கு உங்க பொண்ணு கறக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அவ அப்படி அவையில மாத்தி வச்சிருக்கா. விஜய் போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசன. ஏண்டி பிருந்தா, உனக்கு வேற ஆம்பளைங்களே கிடைக்க மாட்டாளா? என் புருஷன் தான் வேணுமா? அவளை விட்டுடி. உன்கிட்ட மடி ஏந்து கேக்குறேன், எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீ. விஜய் வேணா, இங்க இருந்து போயிடு. நெசந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. நான் இல்லன்னா சொல்லல. அதுக்காக என்னை தொட்டு தாலி கட்டிட்டு இனியும் இவளை விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எப்படி? பிருந்தா, தெரியாம தான் கேக்குறேன், இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பிருந்தா ப்ளீஸ் போயிடுங்க. உடம்புல தெம்பில்ல கார்த்திக். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. போயிடுங்க ப்ளீஸ். பிருந்தா, என்ன பாக்குறீங்க? அதான் அவளே சொல்லிட்டால. இனியும் உங்களுக்கு என்ன இங்க வேலை? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க.
சொல்லுமா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அம்மா எதுவும் பிரச்சனையா? இங்கதான் நிறுத்துங்க. ஏய் கார்த்தி, யாரை கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போன? விஜய் உன்னதான் கேக்குறல, யாரை கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போன? சித்தி, இவளை காணோன்னு எல்லாரும் பதட்டமா இருந்தீங்க. இவங்க அங்கதான் போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் இவளை தேடி போனேன். சித்தி, நான் நினைச்ச மாதிரியே இவ அங்கதான் போயிருந்தாங்க சித்தி. அது மட்டும் இல்ல சித்தி, இவ அங்க பிருந்தாவோட கைய புடிச்சுக்கிட்டு அவ கூட யார பார்த்து என்னடி சொன்ன? கண்மணி, சாவடிச்சது. ஏடி நட கண்மணி? நான் அப்பவே கொன்றிருக்கணும். கண்மணி விடு கண்மணி, சாவடிச்சிருவா உன்னை. அவ்ளோ திமிரு உனக்கு. கண்மணி என்ன படி நான் சொல்றேன்ல. நான் சும்மாவே விடக்கூடாதுல. இரு, நான் அன்னைக்கே கொன்னுடி. சொன்ன கையில திமிரு என்ன படி நான் சொல்றேன். என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே போயிட்டு கண்மணி ஏன் அம்மா தங்கச்சியவே அவ்ளோ கேவலமா பேசிருப்ப நீ? கண்மணி எல்லாம் நாட்டில் கழுத்து நெரிச்ச போவே. கண்மணி செத்து ஒழிய சொல்றேன். அடுத்தது தப்பா போச்சு. யாருகிட்ட யார் தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்க? சாவடிச்சிருவேன். ஓஹோ, உங்க குடும்பத்தை சொன்னதோ உங்களுக்கு கோவம் வந்துருச்சோ? இல்லக்கா, பாதி ராத்திரியில உங்க புருஷன்கிட்ட வேற ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதானே எனக்கும் இருக்கும். ஏன் புருஷனோட உங்க தங்கச்சிக்கு என்னங்க பேச்சு? இவன் ஏன் கழுத்துல தாலியை கட்டிட்டு அவ கூட குடும்பம் நடத்த போவாரா? அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்து நிக்கணுமா? என்னடி சொன்ன? கண்மணி, இதுக்கு மேல ஒரு அடி அவ மேல பட்டுது, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க கண்மணி? என்ன பண்ணுவீங்க? என்ன கண்மணி, என் தங்கச்சியை பத்தி இவ தப்பா பேசுவா, அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? கண்மணி, உன்னை விடவே மாட்டேன். உன்னை இன்னைக்கு பாரு. தப்பு வலிமா, வேண்டாம், தப்பு பண்ணாதீங்க. எது? இவளை எல்லார் முன்னாடியும் இழுத்து போட்டு அடிப்பா, அது தப்பு இல்ல. அடிக்க கூடாதுன்னு கேட்க வந்தா அது தப்பா? என் அக்கா அடிச்சது தப்பா இருக்கலாம், ஆனா இவ பண்ணது சரியா?
நாள் இவ நல்ல பொண்ணு அப்பாவி பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, நல்ல பொண்ணு பண்ற வேலையா இதெல்லாம்? ஏன் குடும்பத்தை போய் தப்பா பேசுறதுக்கு இவ யாரு? இவ பண்ணது சரின்னு சொல்றீங்களா, இல்ல அவளுக்கு நீங்க முழு சப்போர்ட் பண்றீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா அது தப்புதான். யாரு யார குறை சொல்றது? எங்க சித்தி என்ன ஆவிய பொண்ணா நினைச்சு என் கூட நிக்கிறது என்ன தப்பா? தங்கச்சி அடக்கி வைக்க தெரியாத நீங்க எல்லாம் ஒரு அக்கா, நீங்க பேசுறதெல்லாம் நாங்க பொறுமையா கேட்கணுமா? விட்டா அவ என்னைய ஒதுக்கி வச்சுட்டு இவளோட சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவா. விஜி, அதுக்கு நீங்க எல்லாம் உடந்தியா இருப்பீங்க. உலகத்துல நான் இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்ல. ஏய் வாய் மூடு விஜி. யார பார்த்து என்ன வார்த்தை நீ சொன்ன? சும்மாரா. என்ன பேசுறா பாரு அவ. சும்மாரா, சும்மாரு. விடுங்க மச்சான், அவையில விடுங்க. அவைய அடிக்கட்டும், அடிச்சு என்னைய கொல்லட்டும். அவைய கையால சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. பிருந்தாக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அதை கேக்குதோ 2 அக்கா மாருங்க இருக்கா. நான் யாரும் இல்லாதவ தானே, எனக்கெல்லாம் என்ன நாதி இருக்கு? அதனாலதான் இவ என்ன அடிக்க பாயிராக. அடிங்க, எல்லாரும் என்னை அடிச்சு கொல்லுங்க. தாலி கட்டினவர் கையாலேயே அடி வாங்கி சாகிறது புண்ணியந்தேன். இங்க பாரு விஜி, நீ பாதிக்கப்பட்ட பொண்ணு, அதனால மட்டும்தான் நாங்க அமைதியா இருக்கோம். அதுக்காக நீ வீராவையும் அண்ணியெல்லாம் தப்பா பேசிட்டு இருந்த, நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். சாவடி. அவியலுக்காக இவ்ளோ பேசுறேலே மச்சான். உங்க அண்ணன் ஏன் மச்சான் அங்க போகணும்? எனக்கு தாலியை கட்டிட்டு இந்த நேரத்துல எதுக்கு இவர் அங்க போகணும்? என்ன நடந்தாலும் கடைசியில பாதிக்கப்பட போறது நான் தானே. இங்க பாரு விஜி, இதுல நீ மட்டும் பாதிக்கப்படல. பிருந்தா, கார்த்திக் எல்லாருக்கும் தான் கஷ்டம். இது உனக்கு மட்டும் எல்லாம் நடந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. ஐயோ ஐயோ, பாத்தீங்களா சித்தி? உங்க மருமகமார என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? என்னையும் உங்களையும் யாரும் என்ன வேணாலும் பேசலாம், அவளுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஆனா அவ மாமியார் குடும்பத்தை பேசினா கோவம் பொத்துட்டு வருது பாத்தீங்களா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசன, ஏய் சும்மாரா. நீ அவ்வளவுதான். ஏய் சும்மாரா. கார்த்திக் போதும். நீங்க இப்ப பிருந்தாவுக்கு சப்போர்ட்டா நல்லதையே பேசினாலும் கரெக்டாவே பேசினாலும் அது தப்பா தான் இருக்கும். வேண்டாம், விட்டுருங்க. இந்த அசிங்கம்லாம் எங்க குடும்பத்துக்கு தேவையா? தயவு செஞ்சு இதோட பிருந்தாவை மறந்துருங்க. எந்த காரணத்து கொண்டும் எங்க வீட்டுக்கு நீங்க போக தேவையில்ல. பிருந்தாவை மீட் பண்ணாதீங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வீரா, உள்ள போங்க. தயவு செஞ்சு உள்ள போறீங்களா? என்னது இது? ஸ்விட்ச் போட்ட மாதிரி உனக்கு அழுக வருதே விஜி. இந்த திறமை இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையுமே ரசிச்சுக்கவே முடியாது. விஜி, விஜி, சித்தி, விஜி, இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? பாத்தியெல்லாம் சித்தி, உங்களுக்கு என் மேல கோவம் வர மாதிரி ஆயிடுச்சுல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல விஜி. ஆனாலும் நீ பண்ண தப்பு தானே. நீ யாரை கேட்டு முதல்ல அந்த வீட்டுக்கு போன சொல்லு. போனது மட்டும் இல்லாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவங்கள பேசியிருக்க. என்ன இருந்தாலும் அதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. பிருந்தா உன் தங்கச்சி மாதிரி தானே. அவளை அப்படிலாம் நீ பேசலாமா? என்னை வேற என்ன சித்தி பண்ண சொல்றீங்க? மச்சான் என்னைய விருப்பம் இல்லாமத்தையும் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் அவைய தானே என் புருஷன், அவைய கூட தானே நான் வாழணும். அவ மனசார பிருந்தாவை விரும்பி இருக்கா சித்தி.
பிருந்தாவாவ பாக்குறது பழகுறதெல்லாம் நினைச்சாலே பக்குன்னு பயமா இருக்கு சித்தி. எங்க என்னைய விட்டுட்டு அவ பின்னாடி போயிருவாங்களோன்னு நான் பயத்துலதான் சித்தி போய் அந்த மாதிரி சண்டை போட்டேன். தெரியாம ஏதோ கொஞ்சம் கூட பேசி போட்டேன் சித்தி. நான் பேசினது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சேதே நான் பேசுனேன். வேற என்ன பண்றது? இந்த புத்தி கெட்டவளுக்கு அவ வாழ்க்கையை காப்பாத்திக்க வர வழி தெரியலையே. ஐயோ, விஜய், அழாத. என்ன விஜய் நீ? நான் ராசியே இல்லாதவ சித்தி. வளரும் போதே என் தாய் தகப்பன சாவ கொடுத்துட்டேன். இன்னைக்கு எனக்கு உதவ வந்த குடும்பத்துக்கு என்னால இவ்ளோ பெரிய பிரச்சனை. பேசாம எதையாச்சும் அரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிடலாம் போல தோணுது. ஏய் விஜய், அடிச்சிருவேன். என்ன வார்த்தை பேசுற? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு விஜய், எனக்கு உன் நிலைமை புரியுது. ஆனா அது மத்தவங்களுக்கும் புரியணும் இல்லம்மா. மத்தவ யார் சித்தி என்ன புரிஞ்சுப்பா? எல்லாரும் அந்த புள்ள வாழ்க்கைய நான் பறிச்சுட்ட மாதிரி பாக்குறாங்க. எனக்கு என்ன கரகமா சித்தி? நான் பிருந்தாவிய தங்கச்சி மாதிரி தானே சித்தி பார்த்தேன். அவ வாழ்க்கைய நான் பறிப்பேனா சித்தி? வீரா, சொல்லுங்க வலிமா. நீயும் இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஏன் வலிமா? இவ கார்த்தியவோ இல்ல மாரணியோ ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க இதே மாதிரி பொறுமையா இருப்பீங்களா? இல்ல கை கட்டி வேடிக்கை தான் பார்த்திருப்பீங்களா? இவ என் குடும்பத்தையே அசிங்கமா பேசினவ வலிமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அவ பேசினதுக்கு தான் வலிமா நான் பதில் பேசினேன். மத்தபடி நான் தப்பா எதுவும் பேசல. ஒரு உறவை நான் நல்லவ, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்லி புரிய வச்சு அந்த உறவை காப்பாத்திக்க நினைச்சோன்னா அது நிலைக்காத வலிமா. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். பாத்தியலா சித்தி எப்படி பேசிட்டு போறா? அவள நீங்க புரிஞ்சுக்கலையாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சித்தி, அவியல நம்பாதியேன்னு. நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டிய. சித்தி, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நாம வேற, அவங்க குடும்பம் வேற தானே. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. நாம தான் சித்தி பொறுத்து போகணும். கார்த்தி மாமா என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க. எனக்கு இவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னை கத்தியால குத்துனா கூட இப்படி வலிக்குமான்னு தெரியல. அவ்வளோ வலிக்குதுக்கா, என்னால தாங்க முடியல. வீரா, இந்தா சாப். கண்ணை தொடச்சிக்கிட்டா நீ அழுகிறது எனக்கு தெரியாதா வீரா?
உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரில. அனாத வீரா, வீரா, சே சே ஏன் மாறா எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிறாரு? அவருக்கு மனசாட்சியே இல்லையா? மனுஷங்க செஞ்ச தப்பு கடவுள் என்ன பண்ணுவாரு வீரா? இதுல கடவுளோட தப்பு எதுவும் இல்லையே. நடந்த எதையுமே என்னால நம்பவே முடியல.